ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் கோவில் சக்கரை பொங்கல் தான் 2 கிலோ அளவுக்கு செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 20 கிலோ அளவுக்கு புளிசாதம் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கோவில் சக்கரை பொங்கல் தம் போட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 கிலோ அளவுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 4 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இதில் 2 கிலோ அளவுக்கு பச்சரிசி, 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் எடுத்துட்டு 1/2 மணி நேரம் முன்னாடியே வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி எப்பவும் போல 1க்கு 2 தான் கணக்கு. 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இது அன்னதானத்துக்காக செஞ்ச சக்கரை பொங்கல் வீடியோ தான். ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி நல்லா கொதிக்க வரைக்கும் நல்லா வேக விடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இடையில மூடி எடுத்துட்டு இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வீட்டில் செய்யற சக்கரை பொங்கலுக்கு தண்ணி அதிகமா வச்சு நல்லா கொலைய வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சக்கரை பொங்கல் போடுவோம். நம்ம போட்டு செய்யற மெத்தட்ல தண்ணி ஈக்குவலா வச்சிருக்கோம். சாதம் வெந்துரும். அட் த சேம் டைம் அந்த பருப்பு கொஞ்சம் வந்து வேகாம இருக்கும். சாதம் வெந்ததுக்கு அப்புறமா 2 கிலோ அளவுக்கு வெள்ளத்தை உடைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். வெள்ளை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கிளறி விட்டுட்டே இருக்கணும். மறுபடியும் தண்ணி விடும். அதுவும் வத்தி வர்ற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே கொஞ்சமா வெள்ளத்தை சேர்க்கணும். அட் த சேம் டைம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காது. அடுப்பை நல்லா குறைச்சு வச்சுக்கோங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சு நல்லா சக்கரை பொங்கல் நல்லா கலர் கொடுக்கும். கொஞ்சமா தண்ணி ரிலீஸ் பண்ணணும். கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சமா ரிலீஸ் பண்ணணும். அந்த தண்ணியும் வத்துற அளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். 2 கிலோ அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா தித்திப்பா இருக்கும் பொங்கல். இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா இலகி தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்க. சாதம் நல்லா குலைவா மாறிடுச்சு. பாசி பருப்பு மட்டும் ஒரு 80% அளவுக்கு குக் ஆயிருக்கு. மூடிட்டு கம்ப்ளீட்டா சிம்லயே வச்சு 1 நிமிஷம் விட்டா போதும். தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துடும். இடையில எடுத்துட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அந்த தடவை ஏலக்காயை உடைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த சூட்லயே வேக ஆரம்பிச்சிடும். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நெய்ல வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக கொஞ்ச நேரம் கிளறாமல் விட்டால் கூட அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஊற்றுனதுக்கப்புறமா இலகி வர கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே கிளறி கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து ரொம்பவும் வந்து கிளற தேவையில்லை. அப்படியே நெய் வாசனையோடு இறக்கும்போது நல்ல பொங்கல் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஊற்றினாதான் அல்வா மாதிரி நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால கொஞ்சமாக ஊற்றிட்டு கிளறி ஆல்ரெடி புளி சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக மாறிடுச்சு பாருங்க. பொங்கல் நல்ல குலைவா நல்லா டேஸ்டியா வந்துருந்துச்சு. அல்வா மாதிரி எடுக்க வந்துச்சு. கடைசி வரைக்கும் குலையவே இல்லை. பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் அதிகமாக செய்யணும் அப்படின்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 20 கிலோ அளவுக்கு புளிசாதம் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விளாக்ஸை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.